அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமியிலிருந்து. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 11th July 2024 இஸ் எ பிக் டே ஃபார் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ். ஏன்னா 8th நடந்த எஸ்சி சுப்ரீம் கோர்ட்டோட ஹியரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11th தள்ளி வச்சுட்டாங்க. இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த 23 லட்சம் ஸ்டூடெண்ட்டோட பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது. அன்றைக்கி நடந்த 8th நடந்த ஹியரிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் நிறைய கேள்விகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டிஏவுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நிறைய விளக்கங்கள் நீங்கள் தரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நேற்று 5 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா அஃபிடேவிட் ஃபைல் பண்ணும் அப்படிங்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் என்டிஏவுக்கும் ஆஸ் வெல் அஸ் சிபிஐக்குமே கொடுத்துருந்தாங்க. ஸோ நேற்று 5 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் பண்ணிட்டாங்க, ஃபைல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டே இருந்துச்சு. நியூஸில் போட்டாங்க ஏஎன்ஐ இதில். தென் அதுக்கு மேலே அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிலீட் பண்ணிட்டாங்க. ஸோ கன்ஃபார்ம் ஆகாமல் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து நம்ம எதுவும் வீடியோ போடாமல் இருந்தோம். பட் நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை கன்ஃபார்ம் பண்ணி போட்டாங்க. ஸோ இதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேட்ட அந்த மெயினான 3 முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க, எத்தனை கேசஸ் ஃபைலாக இருக்குது, அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்நார்மல் ஸ்கோர் ஏதாச்சும் வந்திருக்கா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஏதாச்சும் டேட்டா அனலைசிஸ் பண்ணியிருக்கீங்களா, அதோட ரிப்போர்ட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது ரெண்டாவதுங்க. மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ டெலிகிராம் மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ரீச் ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸு. அதனோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த 3க்கு உண்டான அஃபிடேவிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது என்டிஏலேருந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதனோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ NTA has submitted that 153 cases of unfair means have been reported and then placed before your committee handling the same. So around 153 cases வந்து ஃபைல் ஆகிருக்க மாதிரி சொல்கிறாங்க. Which submitted its recommendation for appropriate action. The committee recommends for the withholding of the result of 81 candidates and debarment of 54 candidates up to 3 years. ஸோ 81 கேண்டிடேட்டோட ரிசல்ட் வந்து வித்ஹெல்ட் பண்ணுறாங்க. 54 கேண்டிடேட்டோட என்டிஏ எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா டிபார் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 3 வருஷத்துக்கு வந்து 54 பேர் வந்து எக்ஸாமே எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஸ் எ ரிசல்ட் 16 FIRs have been registered regarding NEET UG 2024. அதாவது இது வரைக்கும் 16 FIR வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 67 பேர் பார்த்திங்கன்னா 720 எடுத்திருந்தாங்க இல்லையா, அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அந்த கேண்டிடேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 67ல் 44 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 715 தான் எடுத்துருக்காங்க. இந்த கிரேஸ் மார்க் அந்த ஆட்டம் கொஸ்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆன்சர் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, 1 or 3 அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தாலும் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதில் அந்த மார்க்குனால் அந்த ஆன்சர் 2 கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த 44 ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 720 out of 720 வாங்கியிருக்காங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷம் வர மாதிரி கம்மியாக தான் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா அனாலிசிஸ். இந்த டாப் 140,000 ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை எடுத்து ஐஐடி மெட்ராஸ், நம்ம சென்னையில் இருக்க ஐஐடி மெட்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா அனலைசிஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூசுவல் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் வர மாதிரி பெல் பாட்டம் கர்வ் மாதிரி தான் வந்திருக்கு. அதனால் வந்து பெரிய அப்நார்மாலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க இன்னும் சில விளக்கங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 22.5% வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அந்த குறைச்சதுனாலையும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய மார்க் எடுத்திருக்க மாதிரி தெரியுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு 2-3 ஸ்பெசிஃபிக் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா சிட்டி வைஸ் ஸ்ப்ரெட் ஆஃப் டாப் ரேங்கர்ஸ், டாப் 1000 ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டு சிட்டி வைஸ் சிக்காருங்கிற ராஜஸ்தானில் இருக்க சிட்டி, கோட்டாங்கிற ராஜஸ்தானில் இருக்க சிட்டி, கோட்டைங்கிற கேரளாவில் இருக்க சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பாட்னா பீகாரில் இருக்க அந்த மார்க் ப்ராக்டிஸ் நடந்துச்சு, அலிகேஷன்ஸ் நடந்துச்சின்னு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த சிட்டியோட கம்பேர் பண்ணியிருக்காங்க.
சரிங்களா. ஸோ இந்த மூணுமே மேலே சொன்ன மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோச்சிங் கிளாஸஸ் இருக்க சிட்டிஸ். அங்கே எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ்வலாகவே நிறைய மார்க் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிட்டிஸ் எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணியிருக்காங்க. 2023 வந்து பார்த்திங்கன்னா 27 பேர் வந்து அந்த டாப் 1000 வந்திருக்காங்க சிகாரில். பட் இதே வந்து 2024 55 வந்திருக்காங்க. கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 13 பேர் வந்து 2023, 35 வந்து பார்த்திங்கன்னா 2024. கோட்டைமில் வந்து பார்த்திங்கன்னா 2023 வந்து 14, 2024 25. அதே பாட்னா எடுத்துட்டிங்க அப்படின்னா 2023 14 பேர், 24 12 பேர். ஸோ -2 குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்து இன்னொன்று, சிட்டி வைஸ் ஸ்ப்ரெட் ஆஃப் டாப் ரேங்கர்ஸ், டாப் 5000 எடுத்திருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பாட்னாவை பொறுத்த வரைக்கும் 2023 118 பேர் இருந்தது, 2024 78 பேர், -40 பேர் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. தென் 60,000 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ ரேஞ்சு பாருங்கள், 1000, 5000, 60,000. நீங்கள் வந்து இல்லை இதில் இவ்வளோ எடுத்துருக்கான் அவ்வளோ எடுத்துருக்கலாம், வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வைப்பாங்க. நீங்கள் வந்து இப்படி அனலைஸ் பண்ணிங்களா அப்படி அனலைஸ், ஸோ எல்லா விதமான அனாலிசிஸும் போயிருக்கு. ஸோ 60,000 எடுத்திருக்க இதில் பார்த்தீங்கன்னா பீகாரில் 2023 1993 எடுத்திருக்காங்க, 2024 1561 எடுத்திருக்காங்க. ஸோ -432 432 ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து அலிகேஷன் நடந்ததுன்னு சொல்கிற பீகாரில் அந்த பேப்பர் லீக் வந்து பார்த்திங்கன்னா மாசாக நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மாசாக நடந்துருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாகவும் ஸ்கோர் பண்ணியிருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இதில் வந்து அர்த்தம் வருது. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராம் வீடியோ. டெலிகிராம் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளே வந்து லீக் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துச்சு இல்லைங்களா. அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க என்டிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபேக் வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 5th அப்படிங்கிற மாதிரி அதுலேயே டேட் வருது அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை போட்டுட்டு அந்த குரூப்பில் இருக்கவங்களே இது வந்து ஃபேக் வீடியோ அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்க கமெண்ட்ஸையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஃபேக் வீடியோ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே ஒரு சைடு. ஸோ அவங்களுக்கு என்டிஏ தரப்பில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேட்கப்பட்ட தரப்புக்குண்டான அஃபிடேவிட்டை வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் சிபிஐயில் தாக்கல் பண்ணாங்களா அஃபிடேவிட் அப்படிங்கிற நியூஸ் நம்மளுக்கு தெரியல. சிபிஐயோட அஃபிடேவிட்டும் பார்த்திங்கன்னா இது வந்து வேலிட் பாயிண்ட்டாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் என்டிஏ பொறுத்த வரைக்கும் என்டிஏ தாக்கல் பண்ண அஃபிடேவிட்டை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேலே வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரூவ் பண்ண முடியாது, இதுதான் ஃபேக்ட் அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சிட்ட மாதிரி தெரியுது. இதை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ நோ ரீட் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. 6th வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி 8th சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கேட்ட சுப்ரீம் கோர்ட்டு கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து பதில் சொல்லிட்டாங்க. ஸோ 3rd week of July ஆஸ் பர் ஷெட்யூல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. ரீநீட்டுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ என்ன ரிப்போர்ட் தர போகிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எதிர்த்தரப்பில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வைக்க போகிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு 10 பேஜ் டேப்லெட்டட் இது வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் இதையும் கம்பேர் பண்ணி என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி ஈவினிங்குள்ளே தெரிஞ்சிடும். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 41 கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 41, 42, 43 இப்படி நினைக்கிறேன். மீன் டைம் 2-3 பேர் வந்து பார்த்திங்கன்னா எகெயின்ஸ்டாக போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விட்ரா வாங்கிட்டாங்க அப்படிங்கிற நியூஸும் வந்துட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடுங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. மோஸ்ட்லி ரீநீட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். ஈவினிங்குள்ளார என்ன ஒரு நல்ல விதமான செய்தி ஹார்ட் ஒர்க்கு நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட்.